ஹலோ அண்ட் வெல்கம் எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கதவுகளின் உலகம் எபிசோட் 5. இதுக்கு முன்னாடி வந்த எபிசோட்லாம் பார்த்தா தான் இந்த எபிசோட் உங்களுக்கு தெளிவாக புரியும். அதனால் ஃபஸ்ட்டு அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. போன எபிசோடோட கடைசி சீனில் லிங்க்கும் ருயனும் மட்டும் மேலே வந்து ஒரு கதவு திறந்துருக்கும், அதை தட்டுவாங்க. உள்ளேருந்து ஒருத்தர் திறக்கிறாரு, இவங்களை உள்ளேயும் கூப்பிட்றாரு. உள்ளே போனால் அவங்க 3 பொண்ணுங்க இருக்காங்க. 3 பேருமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்காங்க. ட்ரிப்ளெட்ஸு, வாயில் முட்டையை வேறு வச்சுருக்காங்க. இவரும் அவங்க கிட்ட முட்டையை கீழே போட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம லிங்கிக்கிட்டையும் ருயன்கிட்டையும் இவங்க 3 பேருமே என்னோட பொண்ணுங்க தான், இவங்களோட பர்த்டே பார்ட்டிக்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொல்கிறாரு. அப்புறம் உள்ளே போய் சாவி எடுத்து வரன்னு போகும்போது நம்ம ருயன் அங்கே இருக்கிற காலண்டரை செக் பண்ணி பார்த்தா அதில் வருஷம் 1985 இருக்கு. இவனுக்கு ஒன்றுமே புரியல. அதே டைமில் உள்ள சாவி எடுக்க போனவர் வந்துட்டு இங்கே இருக்கிற எல்லா ரூமுமே இருக்குது, அதனால் நீங்கள் எந்த ரூம்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. 4 சாவி கொடுக்காரு, 4 ரூமோட சாவி கொடுக்குறாரு. இவங்களும் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கீழே இருந்து நம்ம ஆட்களும் மேலே வந்துடுறாங்க. இவரும் ஆளுக்கு ஒரு முட்டையை கனெக்ட் பண்ணி 7 முட்டையை கொண்டு வந்து டேபிள் வைக்கிறாரு. முதல்ல முட்டை எடுக்கிறது நம்ம ரகட் பாய் தான். முட்டை எடுத்த உடனே அவன் அந்த கண்ணாடி போட்டவர்கிட்ட ரொம்ப நன்றி அண்ணா, எதுக்காக எங்களுக்கு முட்டை குடிக்கிறீங்க அப்படின்னு வெள்ளந்தித்தனமாக கேட்பான். அதுக்கு நம்ம கண்ணாடி போட்டவர், என்னது அண்ணனா, நான் உன்னோட சின்ன பையன் தான், வெறும் 40 வயசு தான் ஆகுது, என்ன போய் அண்ணன் கூப்பிட்ற, சின்னவங்களை அண்ணன் கூப்பிட்றது நல்லது கிடையாதுன்னு உங்கள் வீட்டில் சொல்லித்தரலான்னு நம்ம ரகட் பாய் அவர் மிரட்டுறாரு. அதுக்கப்புறம் இருக்கிற மற்றவங்களும் ஆளுக்கு ஒரு முட்டை எடுத்து அவங்க பத்திரமா வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கண்ணாடி போட்டவர் முட்டைலாம் ஈஸியாக உடஞ்சிரும், கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொல்லிட்டு என்னோட பொண்ணுங்களோட பர்த்டே பார்ட்டி 3 நாள் கழிச்சு வருது, அதுக்கு நீங்கள் எல்லோரும் வரணும், இப்போதைக்கு நான் உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டு வரேன்னு சொல்லி உள்ளே போவையும் நம்ம ஷூங்கிற பொண்ணு அந்த 3 பொண்ணுங்களையும் குறுகுறுன்னு பார்க்குறா. பார்த்துட்டு வழக்கமாக பொண்ணுங்கள்லாம் அப்பா மாதிரி தானே இருப்பாங்க, ஆனால் இவனுக்கும் இந்த பொண்ணுங்களுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த 3 பொண்ணுங்களும் வாயில் இருக்கிற முட்டையை எடுத்துட்டு, அப்பாடா கடைசியாக எங்கள் கூட முட்டை விளையாட்டு விளையாடுறதுக்கு ஒரு குரூப் ஆள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. முட்டை விளையாட்டா என்ன ரூல்ஸ்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை, முட்டை உடையாமல் பார்த்துக்கணும், அதான் ரூல்ஸ்னு சொல்லவும் அந்த டேங்குங்கிற பொண்ணு உங்களோட பேர் என்னன்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அந்த 3 பொண்ணுங்களுமே, நாங்கள் எங்கள் பேரை சொன்னால் கூட உங்களால் எங்களுக்குள்ளே எந்த வித்தியாசத்தையும் கண்டுபிடிக்க முடியாது, நாங்கள் 3 பேர் ஒரே மாதிரி தான் இருப்போம்னு சொல்லவும் நம்ம ருயின் உள்ளே வந்துடுறான். அவன் வந்து வீட்டுக்கு வந்த விருந்தாள் கிட்ட அப்படி மரியாதை இல்லாமல் நடந்துக்கிறது தப்பு தானே, அதனால நீங்கள் உங்கள் பேரை சொல்லுங்கள், நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி கெஸ் பண்ண ட்ரை பண்ணுறோன்னு சொல்லவும் அந்த 3 பொண்ணுங்களும் வந்துடுறாங்க. அந்த மூத்த பொண்ணு தான் எல்லாரும் பேரையும் சொல்கிறான். நான் தான் மூத்தவன், என்னோட பேர் 2, இவன் வந்து எனக்கு அப்புறம் ஷி, அவள் தான் கடைக்குட்டி, அவள் பேர் ஈ அப்படின்னு சொல்லவும் நம்ம ருயினும் ஒரு பொண்ணோட தலையில் தொடுறான், அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணோட ஷோல்டரில் தொடுறான். அதுக்கப்புறம் அந்த ட்ரிப்ளெட்ஸ் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ருயனும் அங்கே இருக்கிற மற்றவங்க கிட்ட இன்னும் 3 நாளில் அந்த பர்த்டே பார்ட்டி வரும், அதுக்கு முன்னாடி நம்ம எப்படியாவது அந்த கதவையும் சாவியையும் கண்டுபிடிச்சி இங்கேருந்து வெளியே போய் ஆகணும், அப்படி நம்ம 3 நாளில் போக முடியலன்னா நம்ம எல்லாருமே இங்கே சாக வேண்டியதான்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்களும் அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு காரிடோருக்கு வந்துடுறாங்க. காரிடோரில் வச்சு அவங்க அந்த ரூமை பிரிக்கிறத பற்றி பேசுகிறாங்க. மொத்தம் 4 சாவி இருக்குது, அதே மாதிரி இங்கே 4 ரூம் அவைலபிளாக இருக்குது. யார் யாருக்கு எந்த ரூம் வேணும் டிசைட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சூங்கிற பொண்ணு, நான் உன் கூட தான் தங்குவேன் அப்படின்னு ருயனை பார்த்து அடம் பிடிக்கிறா. அதுக்கு ருயனே, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒரே ரூமில் தங்குறது நல்லது கிடையாது, டீசெண்டாக இருக்காதுன்னு சொல்லி நான் இவன் கூட ரூமை ஷேர் பண்ணிக்கிறேன்னு நம்ம லிங்க் கிட்ட சாவியை கொடுத்துட்றான். அதுக்கப்புறம் மொத்தம் 3 சாவி இருக்குது. அதில் அந்த 2 பொண்ணுங்களையும் ஒரே ரூமில் தங்குங்கன்னு சொல்லி பிரித்து விட்டுட்டு இன்னொரு சாவியை நம்ம குண்டை எடுத்துக்கிறான். அவன் அங்கே சிடுமுஞ்ச ஒரு ஆள் இருக்காரு, அவர் கூட போயிட்டு ரூம் ஷேர் பண்ணிக்கிறான். மிச்சம் ஒரு சாவி தான் இருக்குது. நம்ம ரகட் பாய் மட்டும் தனியாக இருக்காரு. அவர் பயப்படுறாரு, நான் மட்டும் தனியாக இருக்கிறேன், எனக்கு ஏதாவது ஆயிட்டு நான் யார் என்னை காப்பாற்றுறதுன்னு சொல்லி கேட்கும்போது, இந்த கதவுகள் இருக்கிற உலகம் எப்போவுமே ரொம்ப ஆபத்தானது, யார் வேணால் எப்போ வேணால் செத்து போகலாம், நீ தனியாக இருக்கிறதுனால தான் செத்து போகணும்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி அவனை இப்படியே பேசி சமாளித்து அனுப்பி விட்டுறாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா லிங்க் ருயினை பார்த்து, அவள் உன்னோட ஆள் தானப்பா, உனக்கு தெரிஞ்சவ தானே, நீ அவ கூட ரூம் எடுத்துக்கலாம்னு சொல்லும்போது, யார் யார் ஃபஸ்ட்டு டீமை ரிவீல் பண்ணுறாங்களோ அவங்கள தான் ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணுவாங்க, அதோட ஒரு பொண்ணு கூட ஒரு ஆம்பளை தனியாக இருக்கிறது நல்லதும் கிடையாது, உனக்கு வேணா நீ வேணா அவங்க கூட ரூமை ஷேர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லவும் இவனும் வேண்டான்றது. அதுக்கப்புறம் நீ இந்த ஃபிளிச்சர்ஸ் பேர்டு கதையை பற்றி ஏதோ நெட்டில் ஆராய்ச்சி பண்ணணும்னு சொன்னில்ல, அதை சொல்லுன்னு சொல்லவும் நம்ம லிங்கு கதையை சொல்கிறான். அதாவது அது ஒரு பழங்காலத்து கதை. ஒரு மோசமான மந்திரவாதி இருந்தான். அவன் பிச்சைக்கார வேஷம் போட்டுட்டு அங்கே இருக்கிற சின்ன வயசு பொண்ணுங்களாக பார்த்து கடத்திட்டு வந்து தன்னோட பொண்டாட்டியாக்க கூட ஆசைப்படுவான். அப்படி தான் ஒரே குடும்பத்தில் 3 அழகான பொண்ணுங்க இருந்தாங்க. இந்த மந்திரவாதி முதல்ல மூத்த பொண்ணை கடத்திட்டு வந்தான். அவள் கையில் ஒரு சாவியையும் ஒரு முட்டையையும் கொடுத்து ஒரு குறிப்பிட்ட ரூம் மட்டும் திறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான். ஆனால் அந்த பொண்ணு ஆர்வம் தாங்க முடியாமல் அந்த ரூமை திறப்பா, முட்டையும் உடச்சிருவா. அதனால் அந்த மந்திரவாதி கையால் செத்து போயிடுவா. அதுக்கப்புறம் 2வது பொண்ணை கடத்திட்டு வந்தான். அந்த பொண்ணுக்கிட்டையும் அதே மாதிரி கொடுத்து அதே மாதிரி ரூல்ஸ் போட்டான். ஆனால் அந்த பொண்ணு ஆர்வத்தை அடக்க முடியாமல் போய் அவசரப்பட்டு மந்திரவாதி கையால் செத்து போயிடுவா. கடைசியில் அவன் 3வது பொண்ணையும் கடத்திட்டு வந்தான். ஆனால் அந்த 3வது பொண்ணு ரொம்ப பெரிய புத்திசாலி. அவள் தன்னோட புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி அந்த மந்திரவாதியை போட்டு தள்ளிட்டா. இதுதான் அந்த கதை அப்படின்னு சொல்லி நம்ம லிங்க் ருயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். உனக்கு இதுக்கு மேலே ஏதாவது தெரிஞ்சா நீ என்கிட்ட சொல்லுன்னு சொல்லவும் ருயின் சொல்கிறான், எனக்கு தெரிஞ்ச க்ளூலாம் இப்போ வேஸ்ட்டு, ஏன்னா நீ கதவை அடியோடு அழிச்சிட்ட, இப்போ எல்லா க்ளூவுமே சேஞ்ச் ஆகிட்டு, கதவை திறந்து உள்ளே வர்றதுக்கு நிறைய குரூப்ஸ் இருக்காங்க, அந்த குரூப்ஸ்லாம் இப்போ க்ளூஸ்லாம் மாறி போனதுனால மண்டையை பிச்சுட்டு அலையிறாங்க, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். அந்த 3
பொண்ணுங்களும் வாயில் முட்டை வச்சுருந்தாங்கல்ல, இந்த கதையில் வர்ற 3 பொண்ணுங்க தான் இந்த 3 பொண்ணுங்கள், இந்த ட்ரிப்ளெட்ஸை சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்மளும் நம்ம முட்டையை உடையாமல் பத்திரமா பார்த்துக்கணும். அதோட அந்த கதையில் ஒரு மந்திரவாதி வரான்ல, அந்த மந்திரவாதி தான் இந்த பொண்ணுங்களோட அப்பன்னு சொல்லிட்டு இந்த கண்ணாடி போட்டு சுற்றிட்டு இருக்கானே அவன் அப்படின்னு சொல்கிறான். அதனால் இப்போதுலேருந்து அந்த கண்ணாடி போட்டவன நம்ம மந்திரவாதின்னு சொல்லுவோம். அப்புறம் லிங்க்கு யாராவது க்ளூஸ் கிடைக்குமா நம்ம தேடி பார்க்கணும்னு சொல்லிட்டு லிங்க்கும் ரோயும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ அந்த சூங்கிற நடிகையும் வந்துடுறான். 3 பேருமா சேர்ந்து படிக்கட்டை யூஸ் பண்ணி கிளம்பி கீழே போயிட்டே இருக்காங்க. ஏன்னா லிஃப்ட் ஒழுங்காக வேலை செய்யாது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் மிஸ் ஆகுது. அதனால் இந்த மாடியிலலாம் ஆளே இல்லைன்னு சொல்லும்போது என்னன்னு கேட்டால் குப்பை தொட்டியில் குப்பையே இல்லை, அதனால் இந்த மாடியிலலாம் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாடியும் அவங்க கீழே இறங்கி வரும்போது ஒரு படிக்கட்டில் வந்தால் அங்கே ஒரு பையன் முட்டையை வாயில் வச்சுட்டு கொடூரமாக பார்த்து நின்றுட்டு இருக்கான். இவங்க 3 பேரும் அப்படி ஷாக்காக வராங்க. அது என்ன மாடின்னு பார்த்தா 7வது ஃப்ளோரு. அப்புறம் இந்த 7வது ஃப்ளோருக்குள்ளே வரும்போது அங்கே அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிறதுனால இவங்க ஃபோனோட டிஸ்பிளேயும் அணைஞ்சு எரியுது. அதுக்குள்ளே வந்த உடனே இந்த சூங்குற பொண்ணு என் ஸ்கின்லாம் ரொம்ப ட்ரையான மாதிரி தருது, எனக்கு ஏதோ சுருக்கம்லாம் வந்த மாதிரி தருது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. அப்போ நம்ம ருயின் சொல்கிறான், தேவையில்லாத விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணாத, க்ளூவை கண்டுபிடிக்கணும், அதான் முக்கியம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஒரு பக்கமாக போயிடுறாங்க. ஷூ மட்டும் புலம்பிக்கிட்டே அவங்க 2 பேரையும் கவனிக்காமல் இவ தனியாக இந்த பக்கமாக வந்துடுறா. அப்படியே வந்து பார்த்தா மறுபடியும் வாயில் முட்டையை வச்சுட்டு அந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஷூ கிட்ட வந்துடுறான். இவளும் பார்த்து பயந்து ஆண் கத்த. லிங்க்கு ருயினும் ஓடி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா காரிடோரில் யாருமே இல்லை. மறுபடியும் அந்த பையன் வந்தானான்னு சொல்லி லிங்க்கு கேட்கும்போது இந்த பொண்ணும் ஆமாம் எனக்கு பயமாக இருக்குது, இது ஏதோ பேய் விடு மாதிரி இருக்குது, வாங்க இங்கேருந்து சீக்கிரமாக போயிடலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி மறுபடியும் கீழே இறங்குறாங்க. 4வது மாடிக்கு வராங்க. அங்கே குப்பை இருக்குது. இதை பார்த்தோன்னே ஷூ இங்கே யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் குப்பை இருந்தால் யாரோ இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது, பேய் கூட இருக்கலாம்னு சொல்லவும் நம்ம ஷூ பயந்து போய் ருயினோட கையை பிடிக்க ருயினை ஏமா கையெடுமா தள்ளிப்போன்னு சொல்லி விரட்டி விட்டுறான். உடனே நம்ம ஷூவும் லிங்கோட கையை போய் பிடிச்சிக்கிறா. லிங்க் ஒன்றுமே சொல்ல, லிங்கே நீ ரொம்ப நல்லவையா, யோ ருயினு நீ வந்து ஒரு இறக்கமே இல்லாத கல்லஞ்சக்காரன் அப்படின்னு சொல்லி அவனை திட்டிகிட்டே வரும்போது அங்கே இருக்கிற அந்த ஃப்ளோரை நோட் பண்ணுறாங்க. அது ரொம்ப பால் அடைஞ்சு போயிருக்கு. அப்படியே பேசிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு லிங்க்கு கையை நீட்டி 2 பேர்த்தையும் நிப்பாட்டுறான். ஏன்னா அவனுக்கு ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது. அந்த சவுண்டு எந்த பக்கமாக வருதுன்னு சொல்லி அவன் கண்டுபிடிக்கும் போது பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது, அதுக்குள்ளே என்ன சவுண்ட் வந்திருக்கு. இவனும் போய் கதவை தட்டி பார்த்தா யாருமே திறக்கலை. உடனே அந்த லாக்கை செக் பண்ணுற நம்ம ருயினு உன்னோட ஹேர்பினை கூட இதை நான் ஈஸியாக திறந்துடுன்னு சொல்லி திறக்க போக நம்ம லிங்கு பரவாயில்லையாப்பா பூட்டெல்லாம் திறப்ப போல பெரிய ஆள் தான் அப்படின்னு சொல்லவும் எனக்கு பொழப்பே இதான்னு சொல்கிறேன் நம்ம ருயினு. ஆனால் அவன் திறக்க ட்ரை பண்ணும்போதே உள்ளேருந்து ஒருத்தர் கதவை திறந்துடுறாரு. அவர் ஒரு சயின்டிஸ்ட்டு. நம்ம ருயினை பார்த்து யார் ராணின்னு சொல்லி கேட்டால் நாங்களாம் பக்கத்து வீட்டுக்காரங்க புதுசாக கூடி வந்திருக்கோன்னு ருயின் சொல்கிறான். சரி உன்னை பார்த்தா ரொம்ப கஞ்சிக்கே வழி இல்லாத மாதிரி தெரியுதுன்னு சொல்லி அந்த சயின்டிஸ்ட் சொல்கிறாரு. என்ன பார்த்தாவா நான் கோட் சூட்லாம் போட்டிருக்கேன், இதை பார்த்தா எப்படி சொல்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது அந்த சயின்டிஸ்ட் சொல்கிறாரு, நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், நான் ஒரு சயின்டிஸ்ட்டு, அதோட என்கிட்ட ஒரு ரகசியம் இருக்குது, ஏன்னா என்கிட்ட டைம் மிஷின் இருக்குது. ஆனால் ருயின் அதை கொஞ்சம் கூட மதிக்காமல் நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுன்னு சொல்கிறான். ஆனால் அவனை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டுறாரு. அவர் சொன்னது சொல்லிட்டு இருக்காரு. அப்போ இந்த ஷூங்கிற பொண்ணு எதுக்கு இந்த பில்டிங்கில் யாருமே வாழ மாட்டாங்கன்னு சொல்லி கேட்டால் சயின்டிஸ்ட் சொல்கிறாரு, அது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். ஏன்னா இந்த மொத்த பில்டிங்குமே ஒரு வேம் ஹோலில் இருக்குது, எப்போ வேணால் கொலாப்ஸ் ஆயிருன்னு சொல்லவும் 14வது மாடியில் இருக்கிறவங்க மட்டும் எப்படி நல்லா இருக்காங்கன்னு கேட்டால் அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை, கிளம்புங்கன்னு சொல்லி கதவை மூடிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க மற்ற ஃப்ளோர்ஸை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியாக ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு வந்துடுறாங்க. அங்கே ஒரு ரூமில் ஏதோ சவுண்டு கேட்குது. தட்டி பார்த்தா ஒரு பாட்டி கதவை திறக்குது. அந்த பாட்டிக்கிட்ட நம்ம லிங்கு பேச ஆரம்பிக்கணும் ஒட்டி அந்த பாட்டி நான் ஆல்ரெடி சாப்பிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லுது. இல்லை பாட்டி இல்லை வேற அப்படின்னு சொல்லி கேட்க போதே இல்லை என் வயிறு ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுது. இதை பார்த்து அந்த சூங்குற பொண்ணு ஒருவேளை அந்த கிழவிக்கு காது அவுட் ஆகிட்டு போல வெறும் செவுட்டு கிழவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம லிங்க் அவங்கள அந்த பாட்டிக்கிட்ட பாட்டி உங்களை 14வது மணிக்கு நான் கூப்பிட்டு போகணுன்னு ஆசைப்படுறேன்னு சொல்கிறான். ஆனால் அந்த பாட்டி மறுபடியும் நான் சாப்பிட்டேங்கிறதே சொல்லிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ருயின் உள்ள வரான். பாட்டி நாங்கள் உங்களை கண்டுபிடிச்சிட்டோம், இதுக்கு மேலே எங்கிட்ட மறைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும் என்னால் உங்கள்கிட்ட சொல்ல முடியாதுப்பான்னு சொல்லுது அந்த பாட்டி. அப்படின்னா நீங்கள் எதை சொல்ல முடியுமோ அதை மட்டும் சொல்லுங்கன்னு சொல்கிறான் நம்ம ருயின். உடனே அந்த பாட்டியும் நீங்கள் 12:35க்கு பிறகு வெளியே போனீங்கன்னா கதவு திறந்து மூடு பணிலாம் உள்ளே வந்து இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே முழுங்கிடும் அப்படின்னு சொல்லவும் என்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அந்த பாட்டி டெய்லியும் தான் அப்படின்னு சொல்லுது. இதுக்கு மேலே என்னால் எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லி இந்த பாட்டியும் சத்துன்னு கதவை அடைச்சிட்டு ஓடிடுது. இவங்களும் வேறு வழி இல்லாமல் அவங்களோட ரூமுக்கே வந்துடுறாங்க. அப்போ லிங்க் ருயின் கிட்டே இந்த பாட்டி எதையோ மறைக்கிற மாதிரியே எனக்கு தோணுது. ஒருவேளை அந்த 12:35 மணி வந்து இந்த 3 பொண்ணுங்களும் பிறந்த நேரமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். அதுக்கப்புறம் சரி நான் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து குளிக்கிறதுக்காக வெளியே போகிறான். அப்படி வெளியே போகிற டைம்லையே நம்ம ரகட் பாயும் அந்த சிடுமூஞ்சால் ஒருத்தர் இருப்பார்ல அவரும் வந்துடுறாரு. மொத்தமாக 3 பேர் குளிக்க வந்ததுனால சரி நம்ம மொத்தமாகவே போகலான்னு சொல்லிட்டு பாத்ரூமை பார்த்து போகும்போது போகிற வழியில் அந்த 3 பொண்ணுங்களும் உங்களை வரியை மறிச்சு நிற்காங்க. நாங்கள் யாருன்னு உங்களால் சொல்ல முடியுமா, எங்கள் பேரை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம ரகட் பாய் கடுப்பாயிராரு. ஏமா கக்கூஸ் போகிற இடத்துல வந்து கலவரம் பண்ணிட்டு இருக்கா, போமா அங்கிட்டு நான் குளிக்க போகிறோன்னு சொல்லிட்டு அவர் கத்திட்டு போயிடுறாரு. பின்னாடி வந்து சிடுமூஞ்சாலும் எனக்குலாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. நம்ம லிங்க்கும் ஒத்த காதை மூடிக்கிட்டே எதுவும் கேட்காத மாதிரி அப்படியே நடந்து போகிறான். அதை பார்த்து அந்த 3 பொண்ணுங்களும் சிரிக்கிறாங்க. அவங்க சிரிக்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. இந்த சவுண்டை கேட்டு நம்ம லிங்கு திரும்பி பார்த்தா அங்கே அந்த 3 பொண்ணுங்களையுமே காணும். அதுக்குள்ளே எங்கடா போனாங்கன்னு தேடி பார்க்குறான், அவங்கள காணும். இவன் சரி குளிக் பண்ணிட்டு போனால் அப்போ திடீர்னு ஏதோ
பாட்டு சத்தம் கேட்குது. அதை பார்த்து பயந்த லிங்க் பாத்திரத்தை கீழே போட்டுறான். உங்களுக்கு கேட்டுச்சான்னு சொல்லி கேட்டால் அந்த 2 பேரும் எங்களுக்கு கேட்கலன்னு சொல்கிறாங்க. யாரோ பாடுறாங்கன்னு நம்ம லிங்க் சொல்கிறான். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பாட்டு சத்தம் கேட்க நம்ம லிங்க் மறுபடியும் பாத்திரத்தை கீழே போட கண்டிப்பாக இங்கே யாரோ பாடுறாங்கன்னு சொல்கிறான். அதை கேட்ட உடனே ஒருவேளை பேயா இருக்குமோன்னு எல்லாரும் பயப்படுறாங்க. சிடுமூஞ்ச ஆள் இதுக்கு மேலே என்னால் இங்கே குளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. நம்ம லிங்குக்கும் குளிக்கிறதுக்கு ஆசை இல்லை, நீ கண்டிப்பாக குளிச்சே ஆகணுமான்னு ரகட் பாய்கிட்ட கேட்டால் என் காது மூக்கெல்லாம் ரத்தமாக இருக்குதுப்பா, கண்டிப்பாக நான் குளிக்கலாம், எனக்கு தூக்கம் வராதுன்னு சொல்கிறார் ரகட் பாய். எனக்காக நீ வெளியே வெயிட் பண்ண, நான் குளிச்சு உடனே வந்துடுன்னு சொல்லவும் நம்ம லிங்கும் சரி வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெளியே போகிறான். இவரும் லிங்கு நீ ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போகிறாரு. லிங்கும் ரகட் பாய்க்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது மறுபடியும் அதே பாட்டு சவுண்டு கேட்கவும் இவனும் சவுண்டு கேட்குற திசையை பார்த்து நடந்து போகிறான். ரகட் பாய் நான் இப்போ வந்துடுன்னு சொல்லிட்டு போவான். ஆனால் உள்ளே குளிச்சுட்டு இருக்கிற ரகட் பாய்க்கு அது கேட்டிருக்காது. அப்போ யாரோ ஒருத்தர் ரகட் பாய் கையில் இருக்கிற முட்டையை தட்டி விட்டுறாங்க. அந்த முட்டையும் உடஞ்சி போகுது. ரகட் பாய் வெளியே எட்டி பார்த்தா அங்கே யாருமே இல்லை. இவருக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. அதே டைமில் வெளியே போன லிங்க்கும் அது யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வரான். அப்போ நம்ம ரகட் பாய் லிங்கை பார்த்து ஏன்டா என் முட்டையை உடச்ச அப்படின்னு சண்டைக்கு வராரு. நான் எங்கே உடச்சேன்னு சொல்லி கேட்குறான். நீ தான் என் முட்டையை உடச்ச கூட இங்கே வேறு யாருமே இல்லைன்னு சொல்கிறாரு ரகட் பாய். நான் கண்டிப்பாக உடைக்கலன்னு சொல்லவும் உன்னை வெளியே தான் வெயிட் பண்ண சொன்னேன், நீ எங்கே போனேன், நீ பார்க்கறதுக்கு ரொம்ப நல்ல மாதிரி இருக்க, நல்ல மாதிரி நடந்துக்கிற, ஆனால் நீ ரொம்ப மோசமானவன், இன்னைக்கு உன் கையால் என் கையால் தான் உனக்கு சாவுன்னு சொல்லி அடிக்க ஓங்கும்போதே அவர் கையை ஒருத்த பிடிக்கிறான். யாருன்னு பார்த்தா ருயினு. அவரோட கையை பிடிச்ச ருயினை அந்த கையை முறுக்கி அவர் அங்கேருந்து தள்ளி விட்டுறான். அவரும் கீழே விழுந்துடுறாரு. அப்போ ருயின் அவரை பார்த்து அடுத்தவங்களை கெட்டவங்கன்னு முடிவு பண்ணி அடிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நீ நல்லவனா கெட்டவனான்னு யோசிச்சு பாருன்னு சொல்லிட்டு நம்ம லிங்கை பார்த்து ஏன்டா அவன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்கிறது எப்பவும் நல்லவனா நடந்துக்கிடாதுன்னு சொல்லி கேட்க மாட்டேன்னு அவனையும் திட்டிட்டு அங்கேருந்து போகிறான். ஆனால் இந்த வேலையை ஃபுல்லாக பார்த்தது இந்த டேங்குங்கிற பொண்ணு தான். அவன் அப்படி கள்ள திருப்பி சிரிச்சுட்டு அங்கேருந்து ஓடிடுறான். அப்புறம் லிங்கும் ருயினும் ரூமை பார்த்து போகிற வழியில் மறுபடியும் அந்த 3 பொண்ணுங்களும் மறிக்கிறாங்க. நாங்கள் யாருன்னு சொல்லுங்கள், எங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்கும்போது ருயின் ரொம்ப அசால்ட்டாக கூலாக அந்த 3 பேரோட பேரையும் கரெக்டாக கெஸ் பண்ணிடுறான். கரெக்டாக கெஸ் பண்ணதுக்கு எனக்கு ஏதாவது பரிசு உண்டான்னு சொல்லி அந்த பொண்ணுங்கிட்ட கேட்கவும் அந்த பொண்ணுங்களும் நீங்கள் எங்கள் கூட கொஞ்சம் நேரம் விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ருயினே ஐயோ லேட் ஆயிடுச்சே, நாங்கள் ரெஸ்ட் எடுக்கணுமே, சரி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லவும் அதில் இருக்க ஒரு பொண்ணு இது ஒன்று எங்கள் வீடு கிடையாது, எங்கள் வீட்டுக்கு நாங்களும் தான் போகணும் அப்படின்னு சொல்கிறா. அப்போ நம்ம ருயினே நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்குள்ளே அந்த மந்திரவாதி வந்துடுறாரு. அவர் அங்கேருந்து முறைச்சிக்கிட்டே இருக்காரு. அந்த 3 பொண்ணுங்கிட்டையும் உங்களோட ரூமுக்கு போங்கன்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணுங்களும் பயந்துக்கிட்டே அவர் பின்னாடியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் அவங்களோட ரூமுக்கு வந்துடுறாங்க. அப்போ ருயினே லிங்கை பார்த்து நான் அந்த பொண்ணுங்களோட பேரை கரெக்டாக கெஸ் பண்ணலை, அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு உனக்கு ஆசை இல்லையா, நீ என்கிட்ட கெஞ்சி கேட்டினா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும் நான் எதுக்குப்பா கெஞ்சணும், எனக்கு தான் எல்லாமே தெரியுமே, நான் தான் பார்த்தனே, நீ அந்த பொண்ணுங்க கிட்ட பேர் கேட்கும்போதே ஒரு பொண்ணோட தலையை தொட்ட, இன்னொரு பொண்ணோட தோலை தொட்ட, அதோட உன் கையில் ஜிகினா வச்சுருந்தேன், அதனால எந்த பொண்ணோட தலையில் ஜிகினா இருக்கோ அவள் தான் மூத்தவ, எந்த பொண்ணோட தோலில் ஜிகினா இருக்கோ அவள் 2வது பொண்ணு, 3வது பொண்ணுக்கு ஜிகினாவே இருக்காது. இதை நான் மற்றவங்ககிட்டையும் சொல்லலாமான்னு கேட்டால் அவங்க யார் என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி அவங்க நம்மளோட எதிரி தான், அவங்ககிட்ட சொல்லக்கூடாது, வேணா சூட்டை மட்டும் சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லிடுறான் நம்ம ருயின். அதுக்கப்புறம் லிங்க் அந்த 3 பொண்ணுங்களும் இது அவங்களோட வீடு இல்லைன்னு சொன்னாங்க. அப்படின்னா அந்த கதையில் வர்ற மாதிரியே ஒரு மந்திரவாதி இவங்களை கடத்திட்டு தான் வந்திருக்கணும். அது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம ருயின் சொல்கிறான் கண்டிப்பாக அது அவங்க அப்பான்னு சொல்கிறானே அவனாக தான் இருக்கணும், ஏன்னா அவன் தான் மந்திரவாதி மாதிரி இந்த 3 பொண்ணுங்களே கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்கான் அப்படின்னு சொல்கிறான். அதே டைமில் சூட்டை அந்த பொண்ணுங்களோட ஜிகினா மேட்டரை சொல்லவும் அவளும் அப்படியே வாய்க்குள்ளே பேசிக்கிட்டே வரா, ஒருத்திக்கு தலையில் இருக்கும் ஒருத்திக்கு தோளில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வரும்போது உள்ள அந்த டேங்குங்கிற பொண்ணு இருக்கிறதே அவள் கவனிக்கல. அவள் எதேர்ச்சியா நீங்கள் 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏற்கனவே தெரியுமான்னு சொல்லி கேட்கவும் இவளும் ஃபஸ்ட்டு ஆமாம் அப்படின்றதா, அதனால மாட்டிக்கிறா அந்த டேங்குங்கிற பொண்ணுக்கிட்ட. சரி நீங்கள் 3 பேர் சேர்ந்து என்ன கண்டுபிடிச்சிங்க, உங்களை பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்குது, உன்னை இங்கே பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு உனக்கு தெரிஞ்ச ஆட்கள் இங்கே இருக்காங்க, ஆனால் என்ன பார்த்தியா நான் கதவுக்கு வெளியேயும் தனிமையில் தான் இருக்கேன், கதவுக்கு உள்ளேயும் தனிமையில் தான் இருக்கேன், நான் செத்தா கூட கவலைப்படுறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி இந்த பொண்ணோட மண்டையை கழுவ ஆரம்பிச்சிடறா அந்த டேங்கு. அதுக்கு டேங்கை பார்த்து அப்படிலாம் சொல்லாத, இந்த கதவுக்கு உள்ளே இருக்கிற உலகம் ரொம்ப ஆபத்தானது, நம்ம மொத்தமாக சேர்ந்து வேலை பார்த்தா தான் இங்கேருந்து தப்பிக்க முடியும், இங்கே நாங்கள் எதையுமே பெருசாக கண்டுபிடிக்கல, இங்கே இருக்கிற 14வது மாடியில் மட்டும்தான் ஆட்கள் தங்கியிருக்காங்க, வேறு எங்கேயுமே இல்லை, இவ்வளோ தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம், இதுக்கு மேலே நாங்கள் ஏதாவது கண்டுபிடிச்சா உங்கள்கிட்ட நாங்கள் சொல்கிறோம், நீனும் ஏதாவது கண்டுபிடிச்சா எங்கள்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏதாவது கண்டுபிடிச்சான்னு சொல்லி நம்ம வந்து டேங்கிட்ட கேட்குறான். அதுக்கு டேங்க் சொல்கிறா இது நாள் தானே, அதனால நான் கொஞ்சம் வெயிட் பண்ணலான்னு இருக்கேன், ஏன்னா யாராவது ஒரு ஆள் சாவாங்க, அப்படி அவங்க செத்தாங்கன்னா அவங்க எந்த ரூல்ஸை பிரேக் பண்ணாங்க, எந்த விதிமுறையை மீறினாங்கன்னு கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லும்போது யாராவது ஒரு ஆள் சாவாங்களா யார் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறா. அதுக்கு நீ வெயிட் பண்ணி பாருன்னு சொல்லிட்டு இருக்கா. இதே நேரத்தில் ரகட் பாய் அவரோட ரூமில் தனியாக சட்டையில் பட்ட ரத்தக்கரை தொடச்சிட்டு இருக்க. அப்போ திடீர்னு விளக்கெல்லாம் அணைஞ்சு எரியுது, யாரோ கோரஸாக பாடுற மாதிரி சவுண்டு கேட்குது. எவன்டா பாடுறது நடுராத்திரிலன்னு சொல்லி கதவு திறந்தா கதவும் திறக்க மாட்டேங்குது. யாராவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு கத்துனா அந்த பக்கம் யாரோ வந்து நம்ம ரகட் பாயை போட்டு தள்ளிடுறாங்க. மறுநாள் காலையில் நம்ம ஆட்கள் வந்து ரகட் பாயோட ரூமை திறந்து பார்த்தா அவர் செத்து கிடக்குறாரு. அதை பார்த்துட்டு இவங்களும் சாப்பிட போயிடுறாங்க. மந்திரவாதி சாப்பாடு சமைச்சு கொடுக்குறாரு. அது ஏதோ வித்தியாசமாக தருது. அதனால இவங்களும் எனக்கு பசிக்கல, நான் வெஜிடேரியன்னு சாக்கு சொல்கிறாங்க. அப்போ நம்ம டேங்குங்கிற பொண்ணு செத்து போனாலும் ஒரு வேளை சமைச்சிருப்போனோம் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நம்ம குண்டனுக்கும்
சூக்கும் வாந்தி வந்துடுது. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வரும்போது அந்த டேங்குங்கிற பொண்ணு சிடுமூஞ்சிக்காரங்கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறான். அவங்க 3 பேரும் மொத்தமாக இருக்காங்கன்னு சொல்லவும் நம்ம சிடுமூஞ்சி அவங்க மொத்தமாக இருந்தா எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி வெறுப்பா பேசுறாரு. இல்லை இப்படி பேசி தான் தனியாக இருந்து அந்த ரகட் பாய் செத்து போனான், நீனும் செத்து போகணும்னு ஆசைப்படுறியா, நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலை பார்ப்போம், குழுவை கண்டுபிடிப்போம்னு சொல்லவும் நான் யார் கூட சேர்ந்து வேலை பார்க்குறதா இருந்தா உன் கூட சேரணும்னு எனக்கு அவசியம் இல்லை, அந்த ருயின் தான் உன்னை விட எக்ஸ்பீரியன்ஸில் அதிகமாக கூடனாலே நான் அவங்க கூட சேர்ந்துப்பேன்னு சொல்லும்போது நீ அவங்க கூட சேர்ந்துக்கணும்னு நினைக்கலாம், நான் அவன் ஒன்றை சேர்த்துக்க மாட்டான். ஏன்னா இந்த கதவுக்குள்ளே வர்றவங்க எல்லாருமே ஏதாவது ஆதாயம் இருந்தால் மட்டும்தான் யார் கூட பழகுவாங்க, உங்ககிட்ட அவனுக்கு கொடுக்குறதுக்கு எந்த தகவலுமே இல்லைன்னு சொல்லும்போது அப்போ உன்னால் எனக்கு எந்த தகவல் கொடுக்க முடியும்னு நம்ம சிடுமூஞ்சி கேட்க இந்த டேங்குங்கிற பொண்ணு அவன் காதுக்குள்ளே ஏதோ குசு குசுன்னு பேசுகிறா. அதுக்கப்புறம் இந்த சிடுமூஞ்சி ஆள் ருயின் கிட்ட தனியாக பேசுகிறேன்னு சொல்லி மற்றவங்களை அனுப்பி விட்டுட்டு இவன் தனியாக பேச ஆரம்பிக்கிறான். அப்போ எனக்கு இந்த கதவுகளை பற்றி நிறைய க்ளூஸ் தெரியும், என்னையும் உங்கள் டீமில் சேர்த்துக்கங்க. நேற்று கூட அந்த ரகட் பாய் அந்த 3 பொண்ணுங்களும் பேர் கேட்கும்போது சொல்லவே இல்லை, ஆனால் அப்போல்லாம் அவன் செத்து போகல, அப்படின்னா அதெல்லாம் விதிமுறையே கிடையாது, வேறு ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்ககிட்ட பேச்சு கொடுக்கவும் ருயின் சொல்கிறான் அப்படிலாம் என்னால் ஈஸியாக யாரையும் நம்ப முடியாது, நீ கண்ணு முன்னாடி சில விஷயங்களை பண்ணால் மட்டும்தான் நான் நம்புவேன்னு சொல்லிடுறான். அப்படியே அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே இந்த சிடுமூஞ்சால் கிட்ட நம்ம ருயினே தெரியாதனமா அந்த கதையில் வர மந்திரவாதி இந்த 3 பொண்ணுங்களோட அப்பாங்கிற மாதிரி சொல்லவும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கோவமாக அங்கேருந்து போகிறான். அதுக்கப்புறம் நம்ம ருயினும் ரூமுக்கு வந்துடுறான். அதுக்கப்புறம் லிங்க் ருயின் கிட்ட எந்த விதிமுறையை மீறினதுனால அந்த ரகட் பாய் செத்து போனான்னு இன்னும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லவும் ருயின் சொல்கிறான் அந்த பழங்காலத்து கதையில் முட்டை மேலே ரத்தம் பட்டிருந்தா அந்த மந்திரவாதி அவங்கள கொன்றுவான், ஒருவேளை இங்கே நம்ம தான் அந்த முட்டையாக இருக்கணும், அதனால ஏன்னா ரகட் பாய் வரும்போது அவன் மேலே ரத்தமாக இருந்துச்சு, அதனால அந்த மந்திரவாதி அவனை கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லவும் இல்லை அப்படின்னா அவன் குளிக்கும் போது அந்த ரத்தம்லாம் போயிருக்கும்ல, அதுக்கப்புறம் எப்படி அவன் செத்து போனான் அப்படின்னு சொல்லி நம்ம லிங்க் கேட்குறான். அதுக்கப்புறம் எனக்கு திடீர்னு ஞாபகம் வருது, நேற்று அந்த 3 பொண்ணுங்களும் எங்ககிட்ட அவங்க பேரை கேட்டாங்க, ஆனால் அதுக்கு அந்த ரகட் பாய் ஒழுங்காக பதில் சொல்லலை அப்படின்னு சொல்கிறான். ஆமாம் நானும் அதை பற்றி யோசிச்சு பார்த்தேன், வர்ற வழியில் இப்போ அதே விஷயத்தை தான் அந்த சிடுமூஞ்சாலும் சொல்லிட்டு இருந்தான், அவங்ககிட்ட கூட நான் தான் அந்த 3 பொண்ணுங்களோட அப்பா மந்திரவாதியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிங்க் வேகமாக போகிறான். அவன் எதையோ கண்டுபிடிச்சிருக்கான் போல, இவனுக்கு பின்னாடியே நம்ம ருயினும் கிளம்பி அவனை ஃபாலோ பண்ணுறான். இங்கே அந்த மந்திரவாதி அந்த 3 பொண்ணுங்களுக்கு அளவெடுத்துட்டு இருக்காரு, பிறந்த நாளுக்கு புது ட்ரெஸ் தச்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அந்த 3 பொண்ணுங்களும் எங்களை வீட்டுக்கு போக விடுங்க, என்ன இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் வெளியே ரொம்ப ஆபத்தாக இருக்குது, உள்ளே இருக்கிறது தான் அவங்களுக்கு சேஃப் அப்படின்னு சொல்லி இந்த மந்திரவாதி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நம்ம சிடுமூஞ்சி ஆள் கதை உடச்சிக்கிட்டு உள்ளே வரான். அவன் இடுப்பில் ஒரு கத்தியும் இருக்குது. அவனை பார்த்த மந்திரவாதி உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்கவும் எனக்கா அவனோட உயிர் தாண்டா வேணும்னு சொல்லி கத்தி எடுத்து அவரை பார்த்து குத்த போக அவர் அதை கையை வச்சு அசால்ட்டாக பிடிச்சிடறாரு. அதோட அவர் கையில் பட்ட காயமும் உடனே ஆறி போயிடுது, அவருக்கு எந்த வழியுமே இல்லை. ஆனாலும் நம்ம சிடுமூஞ்சால் விட மாட்டான், மறுபடியும் அவரை குத்த ட்ரை பண்ண அவரும் தடுத்துக்கிட்டே இருக்காரு. அப்போ அங்கே லிங்கு ருயினும் வந்துடுறாங்க. ஆனால் நம்ம சிடுமூஞ்சால் பழத்தட்டை கூடையோட தூக்கி வீச நம்ம மந்திரவாதி வந்து அந்த 3 பொண்ணுங்க மேலே அடிப்படாத அளவுக்கு பத்திரமா அவங்கள பாதுகாக்காரு. இவனும் குத்த ட்ரை பண்ணிட்டே இருக்கான், அவர் தள்ளி விட்டுட்டே 3 பொண்ணுங்களையும் ரூமுக்கு அனுப்பி விட்டுறாரு. ஆனால் அந்த கேப்பில் நம்ம சிடுமூஞ்சால் கத்தியோட கரெக்டாக அந்த மந்திரவாதி நெஞ்சில் இறக்கிடுறான். அவரும் அந்த இடத்துல விழுந்து அப்படியே செத்து போகிறாரு. அதுக்கப்புறம் சிடுமூஞ்சி ஆளு மந்திரவாதி காலி, இப்போ நம்ம வெளியே போக வேண்டியதான் பாக்கின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பின்னாடி மந்திரவாதி எந்திக்க அதை பார்த்த லிங்கடே பின்னாடி போறான்னு சொல்லவும் இவனு பின்னாடி பார்த்து அவரை எந்திக்கிறத பார்த்து பயந்து கீழே விழுந்துடுறான். அது வரைக்கும் அடிக்கிறத தடுத்துட்டு இருந்த நம்ம மந்திரவாதி கத்தியை பிடிங்கி அவனை கொல்ல ட்ரை பண்ணுறாரு. லிங்க தான் அவரை ஜஸ்ட் மிஸ்ஸில் காப்பாற்றி இங்கேருந்து ஓடி போன அவனை அனுப்பி விடுறான். சிடுமூஞ்சால் அங்கேருந்து ஓட மந்திரவாதி அவனை துரத்திட்டே போகிறாரு. ஒரு வழியாக அவனை பிடிச்சி அவன் நெஞ்சில் கத்தியை வச்சு குத்துன்னு குத்தி அவனை கொண்டு போட்டுடுறாரு. இதை எல்லாருமே பார்க்குறாங்க. அப்போ அந்த சூங்குற பொண்ணு இவனை எதுக்கு கொண்டாங்கன்னு சொல்லி கேட்டால் ருயின் சொல்கிறான் இவன் அந்த மந்திரவாதியை கொல்ல பார்த்தான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம லிங்கு சொல்கிறான் இல்லை அதுக்காகலாம் இல்லை, முதல்ல மந்திரவாதி இவன் அடிக்க அவர் தடுத்துக்கிட்டு தான் இருந்தார், இவனை கொல்ல ட்ரை பண்ணல, ஆனால் திடீர்னு இவனை கத்தியை எடுத்து விரட்டி கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ருயின் சொல்கிறான் அப்படின்னா ஃபஸ்ட்டு இவங்க சண்டை போட ஆரம்பிக்கும் போது இவன் விதிமுறையை மீறாமல் இருந்திருப்பான், அதுக்கப்புறம் சண்டை நடந்துட்டு இருக்கும்போது விதிமுறையை மீறி இருக்கலாம்னு சொல்லவும் இப்படி யோசிச்சு பார்க்குறாங்க. அப்போ தான் லிங்கு நம்ம செத்து போனாலோட கோட்டு பாக்கெட்டை நோட் பண்ணால் அது நனைஞ்சு போயிருக்குது. உள்ளே கைவிட்டு பார்த்தா இவனோட முட்டை உடஞ்சிருக்குது. அப்படின்னா நம்ம கிட்ட கொடுத்த முட்டையை உடையாமல் பார்த்துக்கிறது தான் நம்ம விதிமுறையை ஃபாலோ பண்ணுறதுக்கு அர்த்தமாகுது. ஏன்னா இவன் கீழே விடும்போது முட்டை உடஞ்சிருக்கும், அதனால தான் மந்திரத்து கையால் செத்து போயிருப்பான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம சூங்குற பொண்ணும் கையில் முட்டையை வச்சுட்டு கோழி மாதிரி இட காத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம லிங்க் ருயின் கிட்ட நான் மறுபடியும் அந்த 7வது மாடிக்கு போகலான்னு நினைக்கிறேன், ஏன்னா அங்கே ஏதாவது குழு கிடைக்குன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லவும் நம்ம சொல்கிறா அங்கேயா அதுவே ஒரு பயங்கரமான பேய் விடு மாதிரி இருக்குது, அங்கே ஏன்ப்பா போகிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது ருயின் சொல்கிறான் பொதுவாக ஆபத்தான அந்த மாதிரி இடத்துல தான் நமக்கு நிறைய க்ளூவும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் மட்டும் அங்கே போகிறாங்க. நாங்கள் வரதுக்கு லேட் ஆகிட்டுனா நீ எங்களை தேடிவா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. 7வது மாடிக்கு வர நம்ம ருயினும் லிங்க்கும் ஒரு ரூமை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ரூமுக்குள்ளே போகிறாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஒன்று வருது. அதில் ஒரு பையனும் ஒரு அம்மாவும் வாயில் முட்டையை வச்சுக்கிட்டு யாரையோ பார்த்து பயந்து போயிருக்காங்க. அதில் யாரோ ஒரு ஆளோட முட்டை வந்து கீழே விழுந்து உடையுது. இது நம்ம லிங்குக்கும் ருயினுக்கும் ஒரு நினைவு மாதிரி வந்துட்டு போகுது. அப்போ லிங்கு சொல்கிறான் இதை நோட் பண்ணியா, நம்ம கிட்ட முத ஒரு பையன் வாயில் முட்டையை வச்சுட்டு தெரிஞ்சால அந்த பையனும் இந்த பையனும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க, அப்படின்னா இந்த பையனோட கதை தான் அது போல். இந்த பில்டிங்கும் ரொம்ப புதுசாக இருந்த மாதிரி இருக்குது, ஏன்னா வெளியே எல்லாமே பால் அடைஞ்சிருக்கு, ஆனால் இது மட்டும் கொஞ்சம் நீட்டாக இருந்த மாதிரி தெரியுதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே கதவு டம்முன்னு மூடிடுது. லிங்கும் பயப்படுறான், கதவை திறந்து பார்த்தா திறக்க மாட்டேங்குது. இவங்களுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில. இதே டைமில் நமக்கு சூங்குற பொண்ணு இருக்காள், அவள்
இவங்களை ரொம்ப நேரம் ஆகி காணலையே அப்படின்னு சொல்லி வெளியே வந்தால் அந்த 3 பொண்ணுங்களும் சூவை மறிச்சிடுறாங்க. எங்களோட பேர் என்னன்னு தெரியுமா, நாங்கள் யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு அதே கேள்வி கேட்கவும், ஐயோ ஜிகினா எங்கே இருக்குன்னு தெரியலையே, யாருக்கு ஜிகினா வச்சான்னு தெரியலையேன்னு யோசிச்சு குழம்பிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம வரதுக்கு லேட் ஆகிட்டுனா கண்டிப்பாக நம்மளை சூ வந்து காப்பாற்றுவா, அவள் பெரிய ஸ்மார்ட்டான ஆள் கிடையாது, ஆனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக நடந்துக்குவா நம்பர் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். நம்ம சூவும் சரி இங்கே யாருக்கும் ஒரு ஆளுக்கு சண்டை போடும்போது தலையில் அடிபட்டுச்சுல அது யாருன்னு கேட்டால், நடுவில் இருக்கிற பொண்ணு நான் தான் 2வது பொண்ணு, எனக்கு தான் அடிபட்டுச்சுன்னு சொல்லவும் அந்த பதிலை வச்சு மற்ற 2 பேர்த்தையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடறா. இந்த பொண்ணுங்களுக்கும் ஹாப்பி ஆயிடுறாங்க. பரவாயில்ல நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க, அதனால நாங்கள் உங்களுக்கு ஒரு பரிசு தரோன்னு சொல்லி ஒரு ரூமோட சாவி கொடுக்குறாங்க. அது 720ங்கிற ரூமோட சாவி. அப்புறம் அந்த 3 பொண்ணுங்களும் போன உடனே பாட தப்பிச்சோம் எங்கே மாட்டிக்கிட்டு நினச்சோன்னே இந்த பொண்ணு பயப்படுறா. இதே டைமில் கீழே இவங்க ரூமை திறப்பாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுனால சூ வந்து ரூமை தட்டி திறக்கிறா. அதை பார்த்த உடனே நம்ம லிங்க ஆர்வமாக எஞ்சி போவோம். பையில் இருக்கிற முட்டை தவறி விழ கரெக்டாக நம்ம லிங்கை கேட்ச் பிடிச்சிடறான். ஆனால் அந்த முட்டையில் லேசாக ஒரு கிராக் விழுந்துருது. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கு அப்படிங்கிறத இன்னும் நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். அன்டில் தென் பபாய்.